Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்னைக்கு நம்ம ஒரு அழகான சூப்பர் சிம்பிள் டிசைன் தாங்க பார்க்க போறோம். இந்த கஸ்டமர் நியூ கஸ்டமர் நமக்கு வந்து நெட்ல பார்த்துட்டு வந்தாங்க. ரெண்டு ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. ரெண்டு ப்ளவுஸ் வந்து உடனே ஒரு 4-5 டேஸ்லயே கேட்டாங்க. அந்த 3 டேஸ்லயே நான் வந்து முடியாது, எனக்கு கொஞ்சம் ஆர்டர் இருக்கு, 10 டேஸ்க்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால சரி கொடுத்துட்டு போயிட்டாங்க. போன வீக் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம், அதுக்கு முன்னாடியே முடிச்சிட்டோம். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கைக்கு மட்டும் இந்த மாதிரி கேட்டாங்க. பேக் ஃப்ரண்ட் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவங்களோட பட்ஜெட் வந்து 1000 rupees அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே, 1000 rupeesக்கு இதை டிசைன் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஒரு 850. ஸோ டோட்டலாக வந்து இந்த ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து நான் 2000 வாங்கியிருக்கேன். அந்த 1015 சொல்லி 150 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் போடுவோம்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் நெருக்கமாக எல்லா ஸ்டிச்சஸ் அண்ட் ஹேங்கிங்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் அந்த 150. ஸோ டோட்டலாக இதுக்கு 1000 rupees 1150 இந்த ப்ளவுஸோட ரேட் ஆறிது. ஸ்டிச்சிங் வந்து ஒரு 850ங்க. சாரியோட கலர் இந்த ராமர் ப்ளூ. ஸோ இதுதான் வந்து இந்த டிசைனு. இந்த டிசைன் வந்து நம்ம என்னென்ன நான் சிம்பிளாக என்ன கொடுத்துருக்கேன்றதை அந்த கையில் எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லைனாக ஒரு சுகர் பீட் பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்டு இது வந்து அவங்களே இந்த டிசைன் வந்து எனக்கு நெட்டில் இருந்து சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது அக்கா எனக்கு பேக் நெக்கில் சிம்பிளாக போதும், ஆனால் ஹேண்டில் மட்டும் இந்த மாதிரி பார்டர் டிசைன் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் இந்த டிசைன் வந்து நான் போட்டிருந்தேன். சாரியில் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் அதை மாதிரி நான் வச்சு போடலை. அவங்க இந்த பார்டர் கேட்டதுனால நானே வந்து இந்த பார்டர் ஃப்ரீ ஹேண்டில் ட்ராயிங் பண்ணிக்கிட்டேன். அந்த ஃப்ளவர் ட்ராயிங் பண்ணிட்டு சாரியோட கலர் வந்து பிங்க் கலர் ப்ளூ கலரு அண்டு கோல்டு ஜரி அந்த மாதிரி ஒரு ஃப்ளவரில் ஒரு பெட்டல்ஸில் ப்ளூவும் ஒரு பெட்டல்ஸில் கோல்டு ஜரியும் இந்த மாதிரி மிக்சிங் பண்ணி அந்த பெட்டல்ஸ் வந்து நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ரைஸ் பீட் வந்து நான் வச்சுட்டேன். அண்ட் இன்னொன்று என்னென்னா அங்கங்கே அந்த கேப்பில் தெளித்து விட்ட மாதிரி ஒரு 4 நம்பர் பீட்ஸும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ இதுதான் வந்து அந்த பார்டரு. ரொம்ப அவங்க எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒல்லியாக தான் இருந்தாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்களோட கையோட அந்த ஹைட்டு அந்த சுற்று அளவு வருது பார்த்தீங்களா, அது ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 6 தான் இருந்திருக்குமே, ரொம்ப ஒல்லி. ஸோ அதனால் ஈஸியாக தான் இருந்தது இந்த ஒர்க் முடிக்கிறதுக்கு. எங்களுக்கு வந்து 1 டேலேயே நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த டிசைன்லாம். ஸோ இந்த டிசைனாக இருக்கட்டும், அந்த எல்லோ கலர் இன்னொன்று வந்து இவங்களதே எல்லோ கலரு வந்து நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் வரும் பாருங்களேன். ஸோ அதுவாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் சிம்பிளாக சீக்கிரமாக முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அர்ஜென்ட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி ஹேண்டில் வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் பேக் நெக்கில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா வந்து ஈஸியாக வந்து நமக்கு ஆர்டர் வரும். அண்ட் இன்னொன்று என்ன, ஹேங்கிங்ஸ் நல்லா அழகாக பெருசாக நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சில பேர் ஹேங்கிங்ஸ் விரும்பாங்க, ஒரு சில பேர் ஹேங்கிங்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஸோ ஒரு சில கேட்குறவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து 1150 தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நெக்கில் அந்த அளவுக்கு அவ்வளோ வேலை கிடையாது. அதனால் ஏன்னா நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் ஜரி போட்டு ஒரு சுகர் பீட் போட்டு அப்படியே 4 நம்பர் பீடு அந்த பெல் டைப்பில் கொடுத்துட்டேன் எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல். ஸோ அதனால் நெக்கில் வந்து ரொம்ப வேலை இல்லை அப்படின்றதுனால கையும் வந்து ரொம்ப ஷார்ட் ஹேண்டு தான், நான் சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஷார்ட்டு அண்டு சுற்றளவு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் நான் இந்த ப்ரைஸ் வந்து வாங்கியிருந்தேங்க 1000. ஏன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாங்குறாங்க. நான் இப்போ இன்னும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 1005 வாங்கிட்டுருக்கேன். இன்னும் 2000லாம் எங்கள் இன்ஸ்டியூட்டில் நான் ஏற்றலை. ஆனால் வந்து ஒரு சில பேர் 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி தருவேன். அண்ட் நிறையா கொடுக்குறாங்கன்னா இன்னும் கூட நல்ல ரீசனபிள் ரேட்டாக. ஏன்னா நம்ம மெட்டீரியல் வந்து மொத்தமாக போய் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்துடும். நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கும் நம்ம அலையணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ அதனால் ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம அலையாமல் ஒரு 2-3 கொடுத்தாங்கன்னா நம்மளும் வந்து பட்ஜெட் வைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ளவுஸும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த 2 ப்ளவுஸு. இந்த எல்லோ கலர் ப்ளவுஸ் நாளைக்கு வீடியோவில் வரும். இன்றைக்கி நம்ம ப்ரௌன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு வீடியோவில் அதோட ப்ரைஸு அண்ட் அது நம்ம எத்தனை நாள் ஆச்சு போட்டது அது எல்லாமே அதை நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் இந்த ப்ரௌன் கலர் அண்டு ஸ்கை ப்ளூ கலர் சாரீ எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு எப்பயும் போல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே டெய்லி போட முடினாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வீடியோ வந்து நான் போடணும் அப்படின்ட்டு நினச்சி தான் ஒரு வீடியோவும் எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வித் ப்ரைஸுக்காக. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லாமல் என்கிட்ட கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா இப்போ அவங்களால வந்து என்னை ஒரு வாட்டியுமே அக்கா எனக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது,
நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பாவம், நாங்கள் கிளாஸ் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, நாங்கள் திருப்பி கேட்டால் நீங்கள் எதனா மனசு கஷ்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி அவங்களுக்காகவும் இந்த வீடியோ இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பார்த்துப்பாங்கல்ல. ஸோ இந்த ப்ரைஸ்லாம் போட்டிருக்காங்க, இந்த சிம்பிள் டிசைனுக்கு இந்த ப்ரைஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டு ஏறுது, பீட்ஸோட ரேட்டாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இப்போது இந்த வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்குறவங்க ஓகே, ரொம்ப நாள் கழித்து பார்க்குறவங்க அந்த ரேட்டை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ரேட்டு அன்றைக்கும் இருக்கும் நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அது விலைவாசியை பொறுத்து தான். ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ப்ளவுஸ்க்கு ரேட்டு, அப்புறம் நம்ம எத்தனை நாளில் போட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பேன். சப்போஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான ப்ளவுஸோடு சந்திக்கிறேன்.